இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம். அப்படிதாங்க இருக்கு நம்ம ராஜேஷோட இப்ப நிலைமை. என்னன்னா இப்ப ஒரு காலத்துல வந்து ஏன் இப்ப அப்படிதான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ராஜா சார்னா இசைனா ராஜா சார் தான். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இதுல இடையில என்னன்னா இப்ப வந்து அவரோட சாங்ஸ் எல்லாம் அவரை கேட்காம யாரா பயன்படுத்திங்க வச்சுங்களேன். யாரா கேட்டு என் சாங்கை பயன்படுத்திட்டீங்க, போரா கேச வாங்கடா காசு அப்படின்னு குஜாலா இருந்தாரு. இப்ப அவரே பார்த்து சார் உங்க பாட்டை வந்து நீங்க பயன்படுத்தக்கூடாது அப்ப நான் எப்படி இருக்கும். அதனால அப்படிதான் வந்து இப்போ ஒரு தனியார் நிறுவனம் வந்து வழக்க போட்டு ராஜா சாருக்கு செக் வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ராஜா சார் வந்து ஒரே நைட்ல 5 சாங் 6 சாங் ஏன் ஒரு நாள்ல ஒரு படத்தை ஃபுல் ஆல்பத்தை முடிச்சு பின்னாடி இசையும் முடிச்சு கொடுத்துருவாரு. அந்த படத்தோட பாட்டு எல்லாமே ஹிட்டு. சும்மா ஏனோ முடியாது. எல்லா பாட்டும் ஹிட்டு. இப்போ வரைக்கும் அந்த சாங்ல நின்று பேசும் அந்த மாதிரி தரமா இருக்கும் ஒவ்வொரு பாட்டும். அந்த காலத்துல இவர் போடாம பாட்டும் கிடையாது, படமும் கிடையாது. அந்த ரேஞ்சு தான் இருக்கா. ஏன் கரகாட்டக்கார படத்திலோட பாட்டுலாம் வச்சுங்க, கரண்ட் இல்லாத இடத்துல கூட நம்ம ராஜா சாரோட சாங் இருக்கும். அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் அந்த பாட்டு. அந்த ஊர்ல கரண்ட் இருக்காது, பஸ் இருக்காது. ஆனா ராஜா சாரோட சாங்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டுமே சும்மா தரமா செஞ்சு விட்டுருவாரு. அப்படி இருக்கா இப்போ வந்து ஒரு சிலர் வந்து ராஜா சாரோட சாங்ஸை வந்து இப்போ இருக்கிற படத்துல வந்து பயன்படுத்துறாங்க. எக்ஸாம்பிள் இப்போ குட் பேட் அக்லியா இருக்கட்டும், டியூட்டா இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு சிலர் வந்து அவங்களோட படத்துல வந்து பாட்டை பயன்படுத்துறாங்க. இதனால டென்ஷனா நம்ம ராஜா சார் வந்து என்ன கேட்காம எப்படி நீங்க பாட்டை பயன்படுத்தலாம், இதை வந்து சட்டத்துக்கு புறம்பானது, எதிரானது, நீங்க வந்து எனக்கு சரியான காப்பிரைட்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி அவரை கேஸப்பட்டாரு. அதுக்கான நிதியை வந்து வாங்கிட்டாரு. இப்படி கதை இப்படி போயிட்டு இருக்க நிலைமையில இப்ப ராஜாச்சாருக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி வந்து ஒரு தனியார் நிறுவனம் வந்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு கேஸா போட்டாங்க. அதுல என்னன்னா 1976ல இருந்து 2001 இந்த இடைப்பட்ட காலத்துல ராஜாசார் இசையமைச்சிருப்பார் இல்லையா, ஒரு 134 படம். இந்த படத்தோட பாடல வந்து எங்களுக்கு தான் சொந்தம், ராஜாசார் வந்து இதுல உரிமை கொண்டாட முடியாது, ஏன்னா நாங்க வந்து தயாரிப்பு நிறுவனத்துல முறையான ஒப்புதல் வாங்கி ரைட்ஸ் வாங்கியிருக்கோம், எங்களுக்கு மட்டும்தான் சாங் எல்லாம் சொந்தமானது. ஆனா ராஜாசார் வந்து இந்த சாங்ஸ்ல வந்து அவர் பயன்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து அமேசான் மியூசிக், ஐடியூன்ஸ் போன்ற டிஜிட்டல் தரங்களுக்கு வந்து இந்த பாடலை வந்து சேல்ஸ் பண்றாரு. இது வந்து எங்களுக்கு வந்து பெரிய இழப்பை ஏற்படுத்துது. அதனால வந்து இந்த சாங்ஸ் எல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு நீங்க வந்து தடை போகணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வழக்கப்பட்டாங்க. இதை விசாரிச்ச நம்ம டெல்லி உயர்நீதிமன்றம் வந்து 2 தரப்பு வாதங்களும் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை. அப்போ வந்து சொல்லியிருக்காங்க, சார் இதெல்லாம் வந்து நாங்க அதை காசு கொடுத்து வாங்கியிருக்கோம், எங்களுக்கு தான் ரைட்ஸ் இருக்கு, நீங்க வந்து ராஜா சார் வந்து பயன்படுத்தணும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட நீதிமன்றம் வந்து சரி ஓகே, நீங்க காசு கொடுத்து வாங்கினா உங்களுக்கு தான் ரைட்ஸ் உண்டு, நாங்க வந்து ராஜா சாருக்கு வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு இடைக்கால தடை வந்து நாங்க உத்தரவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. இதனால வந்து ரசிகர்களை வந்து இப்ப கவலையாயிட்டாங்க. என்னடா நம்ம ராஜா சாரோட சாங்ஸ் எல்லாம் கேட்கலாம் பார்த்து இப்படி ஒரு இதை ட்விஸ்ட் வச்சுட்டாங்களே. என்னன்னா இப்போ ராஜா சாரோட கச்சேரிக்கு போறோம்னாவே நம்ம வந்து அவரோட பழைய பாட்டெல்லாம் கேட்கணுன்ற ஆர்வத்தில் தான் எல்லா ரசிகர்களும் போவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த 134 படங்களை வந்து தடை பண்ணனால இவர் எந்தெந்த பாட்டை பாடுவார், எந்தெந்த பாட்டை பாட மாட்டார் நமக்கு தெரியாது இல்லையா. இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வந்து அவரோட கச்சேரி வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியும். இது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்ற மாதிரி அவங்களும் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு தரப்பு என்னன்னா, சார் நீங்க வந்து ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே நீங்க கேஸா போட்டீங்க, இப்போ வந்து உங்க மேலே கேஸா போட்டாங்களா எப்படி சார், எது எப்படியோ நாம வந்து இப்போ நம்ம இளையராஜா சாங்ஸ் எல்லாத்தையும் கேட்கணும் அப்படின்னா இந்த இடைக்கால தடையை வந்து நீங்க மட்டும் தான் முடியும். அதனால வந்து கூடிய சீக்கிரம் அந்த தடை நீங்கணும் அப்படின்னு வந்து ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க.